ஒரு காலத்தில் இவன்லாம் நடித்த படமே ஓடாது, படமே வேஸ்ட்டு. இவன் ஒரு தண்ட சோறு பாரு. இவன் விஜயிங்கும் பண்ண மாட்டான், மூவி ஒழுங்காக பண்ண மாட்டான், இவன் சுத்த வேஸ்ட்டு. கடைசியில் நடுத்தெருவில் தான் வந்து நிற்பான் பாரேன் அப்படின்னு சொன்ன அந்த வாயி அதே ஒரு 2-3 வருஷம் கழித்து எல்லாருமே சிவகார்த்திகேயன் ஆயிட முடியுமா? சொல்லு பார்க்கலாம். அவனை மாதிரி நடிக்க இந்த உலகத்தில் யார் இருக்கா? அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற பேர் எடுத்த சிவகார்த்திகேயனோட வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கூஸ்பம்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எப்படிலாம் கஷ்டப்பட்டு இவர் இந்த திரைத்துறையில் சாதிச்சிருக்கிறாருங்கிறத உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்பயும் போல உங்கள் ஹெட்செட் எடுத்துகிட்டு காதில் மாட்டிட்டு ஜாலியாக கேளுங்க. என்ன பாதிச்ச ஒரு உண்மையான நிகழ்வோட பதிவு தான் இந்த கதை. கதை ஆரம்பிக்கிற டைம் 1985 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சிவகார்த்திகேயன் சிவகங்கையில் உள்ள சிங்கமனூரை என்னும் ஊரில் பிறக்கிறாரு. இவரோட அம்மா பேர் ராஜி, அப்பா பேர் தாஸ். இவருக்கு ஒரு அக்கா இருக்குது. அவங்களோட பேர் என்னென்னா கௌரி. இவர் தன்னோட 16 வயசு மட்டும் ஜாலியாக தான் இருந்தார். இவருக்கு கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் அப்பா மாதிரி ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறதான் இவரோட ட்ரீமாக இருந்தது. இவங்களோட அக்காவுக்கும் நான் ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரீமாக இருந்தது. பட் அந்த நாள் இவங்க அப்பா இவரை விட்டு போன நாள், அந்த நாளில் இருந்து, அதாவது இவங்க அப்பா இறந்துட்டார். அந்த 16 வயசில் அவங்க அப்பா போனதுனால அப்போலேருந்து இவர் தான் இவரோட குடும்பத்தையும் பார்த்துக்கணும். இவரோட கனவு சுக்குநூறாக உடையுது. ஆனால் இவங்க அக்காவை எப்படியாவது டாக்டர் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே தாட்டு மட்டும்தான் அவரோட மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. இவருக்கு படிப்பு மேலே இருந்த காதல்னால இவர் படிப்பை விடவே இல்லை. கடைசி மட்டும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தார். எப்படின்னா பார்ட் டைம் போயிட்டு, இப்போ காலேஜில் தான் நிறைய பேர் பார்ட் டைம் போனாங்க, இவங்க ஸ்கூல் போயிட்டே பார்ட் டைம் பண்ணார் சிவகார்த்திகேயன் சார். சுருக்கமாக சொல்லப்போனால் இவர் படிச்சுக்கிட்டே இவரோட ஃபேமிலியை பார்த்தாரு. அதுவும் 16 வயசுலேருந்தே பார்த்துக்க ஆரம்பித்தார். இவரோட வறுமை பார்த்திங்கன்னா இவரும் ஒரு மிடில் கிளாஸ் பாய் தான். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு நாளைக்கு எல்லோரும் 3 வேளை சாப்பிடுவாங்க. ஆனால் இவர் ஒரு நாளைக்கு 2 வேளை இல்லைனா 1 வேளை தான் சாப்பிடுவாங்க சாப்பாடு. அந்த அளவுக்கு வறுமை இவங்க வீட்டில் தலை விரிச்சு ஆடுது. இவர்கிட்ட சின்ன வயசுலேருந்தே ஒரு திறமை இருந்தது. அந்த திறமையின் மீது வச்ச நம்பிக்கைனால தான் இப்போ இவர் இந்த ஸ்டேஜில் இருக்கார். என்ன திறமைன்னா, இன்றைய தலைப்பு அருண் ராஜா போடுறது கடலையா இல்லை மொக்கையா. மிமிக்ரி அண்ட் ஸ்டாண்டப் காமெடி சூப்பராக பண்ணுவார். எல்லாருமே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், மாப்பிள்ளை நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கு, நீ கண்டிப்பாக இந்த காலேஜ்லேயே நிப்பாட்டிடக்கூடாது, உன் திறமையை வெளியே பெருசாக தெரிய வைடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக போகிறாரு. அங்கேயும் மிமிக்ரி பண்ணி நல்ல ஒரு பேரும் புகழும் சம்பாதிக்கிறாரு. அதை வச்சு விஜய் டிவியில் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுறாரு. என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு விஜய் டிவியில் ட்ரை பண்ணுறாரு. விஜய் டிவி வச்சு அந்த காம்படிஷன்லேயும் ஜெயிக்கிறாரு. அதை வச்சு அந்த டிவிலேயே ஆங்கர் வேலைக்கும் சேர்றாரு. ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சில் வந்துருச்சு. அக்காவையும் டாக்டர் படிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு பட வாய்ப்பு தேடி அலையிறாரு. அப்போது ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல வந்து பெரிய ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண என்னன்னா, இவரோட ஃப்ரெண்டுக்கு டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவு, இவருக்கு நான் எப்படியாவது ஒரு ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு. அப்போ இவங்க 2 பேர் மீட் பண்ணும்போது விஜய் டிவியில் சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப பிரபலமாக இருந்தனால, மாப்பிள்ளை எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தெரியும், இந்த கதைக்கு நீ என்ன ஹீரோவை வச்சு படம் எடு, நம்ம 2 பேரும் அந்த ப்ரொடியூசரை போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃப்ரெண்டும் அந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிறாரு. சார் இந்த மாதிரி கதை சார் அப்படின்ட்டு. ப்ரொடியூசருக்கு கதை ரொம்ப பிடிச்சி போயிடுது. யார் ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது சிவகார்த்திகேயன் சார் சொல்கிறாரு, நான் தான் சார் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது அவர் பயங்கரமாக சிரிச்சிட்டாரு. இவனெல்லாம் வச்சு இந்த படம் பண்ணின்னு சத்தியமாக ஓடவே ஓடாது. தேட்டரில் தான் நம்ம ஓட்டிகிட்ருக்கணும். ஸோ இந்த படத்துக்கான ஹீரோவை வேறு யாராச்சும் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ப்ரொடியூசரு. சிவகார்த்திகேயனும் இது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு, மாப்பிள்ளை சரி இந்த படத்தில் எனக்கு ஒரு காமெடி ரோலாவது வாய்ப்பு கொடுறா அப்படின்னு கேட்டோன்னே, சரிடா நான் போய் ப்ரொடியூசர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு, சார் பேசாமல் சிவாவை இந்த படத்தில் காமெடினா போட்டுடலாமா அப்படின்னு கேட்கும்போது, அட இவனை வச்சு நடு
படம் நடித்தாலே ஓடாதுடா, அப்புறம் ஏன்டா இவனை சும்மா சும்மா கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறீங்க, இவன் இந்த படத்துக்கு லாக்கே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த டேரக்டர் ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மச்சான் இந்த மாதிரி ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரு, ஆனால் இந்த படத்துக்கு நீ மட்டும் வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாரா, இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே சிவகார்த்திகேயன் சிரிச்சுட்டே, சரிடா மாப்பிள்ள நீ இந்த படத்தை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எடு அப்படின்ட்டு வெளியே சிரிச்சுட்டே சொன்னாலும் உள்ள ஒரு பெயின் இருக்குல்ல, அப்படி நம்ம இவ்வளோ நாள் ஆசைப்பட்ட கனவு அடைய போகிறோம் அப்படி ஜாலின்ட்டு ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ப்ரொடியூசர் வீணா போனவன் இப்படி சொல்லி நம்மளை சங்கடப்படுத்திட்டானே அப்படின்ட்டு அந்த பெயின்லேயே இருந்தார். அதே கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா RRR ப்ரொமோஷனுக்கு எந்த ஆக்டரை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களாம் தேடிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொன்ன ஒரே ஆக்டரோட நேமே சிவகார்த்திகேயன். இதுதான் வளர்ச்சி. சாரி கைஸ், நான் கொஞ்சம் உணர்ச்சி வருஷத்தில் முன்னாடி போயிட்டேன். இவர் விஜய் டிவியில் ஹோஸ்ட்டாக இருந்துட்டு சைடில் சினிமாவும் ட்ரை பண்ணுறாரு. இவர் இந்த மாதிரி நான் சினிமா ஹீரோ ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் இதெல்லாம் முடியாதுடா, இது முடியாதுடா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது சொல்லவே மறந்துட்டேன். இவர் முன்னாடி நான் டிவியில் ஒரு வேலைக்கு சேர போகிறேன், டிவியில் ஆங்கர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கே எவனாவது ஆங்கர்லாம் பண்ணுவானா, அதுவும் நீ பண்ணுவியா அப்படின்னு கலாய்ச்சவங்க தான் நிறைய பேர். அதே மாதிரி தான் சினிமாவில் இவர் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவரை கலாய்ச்சவங்க நிறைய பேர். இவரோட வாழ்க்கையிலேருந்து என்ன நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கலாய்க்கிறதுக்கு ஒரு 1000 பேராவது இருப்பானுங்க. அவனுங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்தோன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய வளர்ச்சி வேணாலும் ஈஸியாக அடைஞ்சிடலாம். இவர் முதல்ல ஒரு ஹீரோ ஆகணும்னா அதுக்கு முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கணும். அப்படி இவர் முதல்ல நடித்த ஷார்ட் ஃபிலிம் லாகின் பண்ணுங்க முகப்புத்தகம். அந்த ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் மெரினா அப்படிங்கிற தன்னோட ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறாரு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா இவருக்கு அவ்வளோ பெரிய வெற்றியெல்லாம் கொடுக்கல. அந்த படமும் பயங்கரமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதே 10 வருஷம் கழித்து தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை பில்டு பண்ணியிருக்கிறாரு அண்ணன் சிவகார்த்திகேயன். என்னதான் ஒருத்தனோட வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸாக நடந்தா அதுக்கு காரணம் பாதி அவனாக இருப்பான், மீதி அவன் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். அந்த மாதிரி இவரோட ஃப்ரெண்டாக இருந்து இவரை நம்பி பணம் போட்டு படம் எடுத்த பல ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பார்க்கலாம். முதல்ல இவர் யாருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னா தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா சிவாவை ஒரு தம்பி மாதிரி, தன்னோட தம்பிக்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவார். செகண்டு சூரி, பரோட்டா சூரின்னு சொன்னால் உலகத்துக்கே தெரியும். அவரும் சிவகார்த்திகேயனும் ஒரு நல்ல அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. டைரக்டர் நெல்சன், த பெஸ்ட் ஃப்ரெண்டு சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்னா டைரக்டர் நெல்சன் அண்ட் அனிருத் தான். டைரக்டர் நெல்சன், அனிருத் அண்டு சிவகார்த்திகேயன், இவங்க 3 பேர்த்தோட இந்த காம்போ பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபன் அண்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இது மட்டும் அவர் எப்படி சாதிச்சாரு அப்படிங்கிற ஸ்டோரிஸை பார்த்தோம். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப பயங்கரமான நியூஸு. இவர் காரு வாங்கினா திட்டுறாங்க, இவர் சம்பளம் அதிகமாச்சுனாலும் இவர் திட்டுறாங்க. ஏன் ஒரு கட்டத்தில் போய் சிவகார்த்திகேயனை அடிச்சே போட்டாங்க ஒரு சில பேரெல்லாம். ஒருத்தர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் இந்த மாதிரி சாதிச்சு வந்தேன், அப்படி வந்தேன், இப்படி வந்தேன்னு சொல்லணும். ஆனால் அவர் அந்த நேரத்தில் அழுதுகிட்டே பேசினார். அதை பார்க்கும்போது ஏன்னா மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. செகண்டு இந்த ஹீரோ படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம், எல்லாருமே பார்க்கணும் அந்த படத்தை. இந்த கரண்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொன்ன படம் தான் ஹீரோ படம். ஆனால் அந்த படம் ரொம்ப நாளாக ஓடலை, அந்த படமும் ஃப்ளாப்பாக போயிடுச்சு. அது மட்டும்தான் மனசு வருத்தமாக இருக்குது. அதில் அவ்வளோ நாலேஜான விஷயங்கள் இருக்குது அந்த படத்தில். ஒன்று சொல்லவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இவருக்கும் தளபதி விஜய்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னா 2 பேர்த்தோட படம் ரிலீஸ் ஆகும்போதும் பல பிரச்சனைகள் வருது, பல அவமானங்கள் வருது. அதெல்லாம் தாண்டி தான் இவங்க 2 பேர்த்தோட படமும் ரிலீஸ் ஆகுது. இவரோட வாழ்க்கையை பொறுத்து ஒரு திருக்குறள் இருக்குன்னா அது இந்த குறள் மட்டும்தான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். சிவகார்த்திகேயனை உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் இது 3 டாப்பு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.